ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஹம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கூகுள் ஃபார்மை ப்ரொஃபஷனலாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்கு நீங்கள் தனியாக சாஃப்ட்வேர் எதுவும் டவுன்லோட் பண்ணணும் இல்லை. ஜஸ்ட் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சைடில் ரைட் கார்னரில் தெரிகிற 9 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் கூகுள் ஃபார்ம்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜ். பிளாங்க் ஃபார்மாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூகுள்லேயே ஆல்ரெடி ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுன்னா பிகினிங்லேருந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்டுக்கு டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்மெண்ட்டு, ஒர்க் ஷீட்டு, பிளாங்க் குயிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் உள்ள இந்த டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா, ஸோ நான் இங்கே வந்து ஒரு பிளாங்காக ஒரு கூகுள் ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பிளாங்க் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனலான கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஒரு கூகுள் ஃபார்முக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். டைட்டில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயுமே கீழே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டைட்டிலை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னோடய டைட்டிலை நான் வந்து போல்டாக மாற்றுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மோட டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உங்கள் ஃபார்மை பற்றி ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை ஃபில் பண்ணுற யூசர்ஸ்க்கு இந்த ஃபார்ம் எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம், என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ உங்கள் ஃபார்முக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, உங்களுக்கு டைப் பண்ண சிரமமாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் +H வந்து ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் கொடுத்து நான் வாய்ஸ்லேயே வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வாய்ஸே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ப்ளீஸ் fill in your details accurately. The information collected will be used for record keeping and communication purpose. இந்த மாதிரி நான் வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரிக்கை கூகுள் ஃபார்மில் இல்லை, எங்கே வேணாலும் அந்த வாய்ஸ் டைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக கூகுள் ஃபார்மில் எப்படி கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அன்டைட்டில்டு கொஸ்டின் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுக்கறதால நான் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ நான் நேம்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த ஆன்சர் வந்து மல்டிபிள் சாய்ஸ்லாம் கொடுக்க முடியாது நீங்கள். ஸோ ஷார்ட் ஆன்சர். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஃபார்மேட்டில் நமக்கு ஆன்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை சூஸ் பண்ணிக்கணும். பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக வேணும்னா பேராகிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ண முடியும்னா மல்டிபிள் சாய்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நேமுங்கிறதால ஷார்ட் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு கொஷினோட கீழேயும் ரெக்வயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டா அந்த யூசர் வந்து அந்த கொஸ்டினுக்கு மஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். ஐ மீன் கம்பல்சரி கொஸ்டினுக்கு நீங்கள் ரெக்வயர்டு ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷினுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அடுத்த கொஷின் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி வைக்க முடியாது. ஸோ ஷார்ட் ஆன்சர் ஃபார்மில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஷின் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணி இன்னொரு கொஷின் வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி சைடில் நிறைய ஐக்கான்ஸ்லாம் இருக்குது. டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஆட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு அந்த கொஷினுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் ஒரு ஆட் கொஷின் கொடுத்துட்டு இன்னொரு கொஷின் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் ரெக்வயர்டு வந்து ஆன் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் வேணும்னா. ஏன்னா அது வந்து அந்த யூஸரால் இதுக்கு ஆன்சர் பண்ணாமல் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட், இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட் ஆன்சரும் கொடுக்கலாம், ஆனால் மல்டிபிள் சாய்ஸும் கொடுக்கலாம். நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் சாய்ஸில் கொடுத்து எந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணுற மாதிரி. ஸோ நான் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்னு கொடுத்ததால சம் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் சிஎஸ்சி, சிவில், மெக்கு, அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு மல்டிபிள் சாய்ஸில் நான் அந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வேணும். ஸோ நான் அதுக்கு மல்டிபிள் சாய்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின்லேயே வந்து 2 or more ஆன்சர்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் செக் பாக்ஸஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரே கொஷினுக்கே 2-3 ஆன்சர்ஸ் இருந்தால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ உங்கள் ஃபார்மில் வந்து டேட் அண்ட் டைம் அந்த மாதிரி ஆட் பண்ணணுன்ட்டு இருந்தாலும் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு கொஷின் டேட்டுன்னு ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் செக் பாக்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து க்ரியேட் பண்ணுறேன். லைக் இன்ட்ரெஸ்டட் கோர்ஸ் உங்களுக்கு என்ன அந்த மாதிரி கேட்டால் நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்லாம் இல்லை, நிறைய கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வந்து செக் பாக்ஸ் கொடுக்குறோம்.
சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் வேணும்னா நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு வேணுங்கிறதால நான் செக் பாக்ஸ் கொடுத்து இந்த கொஸ்டின் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறேன். லைக் பைத்தான், ஜாவா, C++ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொடுக்குறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணுமோ அத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலேயே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் ப்ரிவ்யூ, அப்புறம் அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது, அண்டோ ரீடோ, அந்த மாதிரி லிங்க் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபார்மையும் நம்ம ஒரு வாட்டி வியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம தீம் வேணாலும் கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் அந்த மேலே அந்த வயலட் கலர் அண்டர்லைன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து நான் இப்போ ரெட் கலராக மாற்றிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த தீமை. ஸோ வந்து இது ஃபுல்லாக ஒரு பிளாங்க் ஃபார்முங்கிறதால மேலே டிசைன் வேணால் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ அந்த மாதிரி கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஹெடர் பாயிண்டில் நீங்கள் ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஸ்டைல் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அந்த கொஸ்டினுக்கு ரெஸ்பான்சஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபார்ம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அது காமிக்கும். செட்டிங்ஸில் அதே மாதிரி தான் பேசிக்காக இருக்க செட்டிங்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக் திஸ் அஸ் குவிஸ்ன்னு இருக்குது, நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரிலாம் செட்டிங்ஸில் கேட்டிருக்கும். உங்களுக்கு அவங்க இமெயில் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டூ நாட் கலெக்ட் ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரிவ்யூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம பார்க்குறோம். நம்ம இதுதான் இந்த ஃபார்ம் தான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஜஸ்ட் இது ப்ரிவ்யூ மோட் மட்டும்தான், இன்னும் இது பப்ளிஷ் பண்ணல. நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணாலும் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பப்ளிஷ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபைனல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸோ ரெஸ்பாண்டர்ஸ் வந்து எனி ஒன் வித் த லிங்கே கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் சென்ட் பண்ணுறால எல்லாமே ஃபில் பண்ணணும். ஸோ எனி1 வித் த லிங்கே கொடுத்துருங்க. தென் இப்போ பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்பாண்ட் லிங்க் வந்து தரும், அதையும் நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு சென்ட் பண்ணுமோ சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஃபார்மு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு நேமு அது எப்படி வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக சம்திங் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், டேட்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்டட் கோர்சஸ், இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறது. தென் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு எப்படி அங்கே வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறவங்களும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ரெஸ்பான்ஸை போய் பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்சஸ்னு போய் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஃபில் பண்ண ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி தான் இதை வந்து நீங்கள் எக்ஸல் ஷீட்டோட லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஷீட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இந்த டேட்டாஸ்லாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு நியூ ரெஸ்பான்ஸ்க்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலுக்கு ஹவு டு ஹப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.